போனாலும் நல்லா சமைச்சு போடுவேன். நான் எங்கே போனாலும் வீட்டில் சமைக்காமல் இது நான் காமெடிக்கலாம் இல்லைங்க, நிஜமாவே நான் நல்லா சமைப்பேன். வீட்டில் கஷ்டப்பட்டு சமைப்பேன். எங்கள் வீட்டுக்காரு எப்படியாவது ஒரு நாளாவது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டாரான்னு அந்த மனுஷன் வாய் கேவலமாக இருந்தாலும் உத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். எல்லா ஆண்களும் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்கவே மாட்டீங்க. என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா கைப்பக்குவம் மாதிரி வரவே மாட்டேங்குது திடீர்னு. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? மனைவி புருஷன் வயிறு நிறைஞ்சா போதும்னு சமைப்பா சார். ஆனால் ஆத்தாக்காரி இருக்கால்ல, தான் பையன் மனசும் நிறைஞ்சு சாப்பிடணும்னு சமைப்பான். அதனால தான் அம்மா கைப்பக்குவம் மட்டும் என்னமோ தெரியல தேனாட்டம் இனிக்குது. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கரெக்டாக சாப்பிடும் போது சிரிப்பார். ஏங்கன்னு துன்பம் வரும்போது சிரி, நான் இங்கே சிரித்து பழகிட்டு இருக்கேன்னு. அம்மாவோட சமையலுக்கும் மனைவியோட சமையலுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. மூக்கு பிடிச்ச சாப்பிட்டா அது அம்மாவோட சமையல், மூக்கை பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டா அது பொண்டாட்டியோட சமையல். சரி, நான் தெரியாமல் கேட்குறீங்க, நிறைய அம்மாக்கள்லாம் இருக்கீங்க.